பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து சுவிட்ச் வேர்ட்ஸ், மந்திர வார்த்தைகள், ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டும் அதனுடைய பலன்களும் அதனுடைய மீனிங்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு மந்திர வார்த்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எதற்கான ஒரு மந்திர வார்த்தை அப்படின்றது நம்ம பார்த்தா, நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. அத்தியாவசியமான 3 விஷயங்கள் இருக்கு. எப்படி ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3ம் அவசியமோ, அதே மாதிரி இன்னொரு டிவிஷன் இருக்கு. அந்த 3ம் ரொம்ப அத்தியாவசியமா ஆயிப்போச்சு இன்றைய சூழல்ல. ஸோ முதல்ல குடும்பத்துல அமைதி. என் குடும்பத்துல அமைதி நிலவணும். என் வீட்டுக்கு போனா அமைதியா இருக்கணும். ஆனா வீட்டுக்கு போனாதான் எல்லா கலகலன்னு இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஸோ குடும்பத்துல ஏற்படக்கூடிய அமைதி. 2வது ஆரோக்கியம். ஸோ எனக்கு பணம் இருக்கு, அமைதி இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ஆனா என் ஹெல்த் சரியில்லை. அதுதான் என்னை வச்சு பாடாப்படுத்துது. என் ஹெல்த்துக்கு என்ன ரெமடி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஸோ 2வது ஆரோக்கியம். 3வது ஒண்ணு, இதெல்லாம் ஓகே. ஆனா 3வது ஒண்ணு இருக்கும். என் பிள்ளைங்க படிப்பு எப்படி இருக்கும்? அதாவது என் வயது வித்தியாசமே இதுல நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா சின்ன குழந்தைகளை வச்சிருக்கவங்களுக்கு என் பசங்களோட படிப்பு எப்படி இருக்கும், நல்லா படிப்பாங்களா? பெரிய குழந்தைங்களை வச்சிருக்கவங்களுக்கு என் பசங்க படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்குமா? ஸோ எல்லாமே படிப்பு சார்ந்த விஷயங்கள் தான். மேற்படிப்பு படிப்பாங்களா? அது சம்பந்தமான வேலைகளுக்கு போவாங்களா? அப்படி படிப்பு சார்ந்த விஷயங்கள் பெற்றோர்கள் இருக்கும். அதற்கான ரெமடிஸ் தேடிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த 3 தான், குடும்ப அமைதி, ஆரோக்கியம், படிப்பு, கல்வி. இந்த 3த்துக்கும் ஒரே ரெமடியா ஒரு மந்திர வார்த்தையை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? சோ இந்த 3ம் இப்ப நம்மளோட வாழ்க்கையில சரியா இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? நிதானம், பொறுமை, அதை விட முக்கியமானது பலம். மனபலமும் உடல் பலமும் இருந்தா நம்ம எதை வேணா சாதிக்கலாம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாரு? நம்மளுடைய தெய்வங்கள், கடவுள்கள்லயே இருக்கிறாங்க. ஹிந்து ரிலிஜியஸ்ல ஹனுமனா நம்ம பார்ப்போம். கிறிஸ்டியானிட்டி ரிலிஜியஸ்ல ஆர்கேஞ்சல் ரஃபேலா பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலிஜியஸ்லயும் அந்த ஏஞ்சல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த ஹனுமர் அவரு தான் ஒரு சிறப்பான உதாரணமே. ஸோ இந்த மனமும் உடலும் வலிமையா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு. அப்படி இருந்தா அவன் என்ன வேணா பண்ணலாம். அதுக்கான ஒரு வழி எடுத்துக்காட்டு தான் மலையை யார் இது வரைக்கும் தூக்கியிருக்காங்க? எந்த கடவுள் தூக்குனதா நம்ம சொல்லியிருக்கோம்? எதை குறிப்பிட்டிருக்காங்க? எந்த கடவுளும் மலை தூக்குனதா குறிப்பிட்டதே இல்லை. ஆனா ஹனுமரை மட்டும்தான். இத்தனைக்கும் ஹனுமர் கடவுள் கூட கிடையாது, பக்தர். அவரும் ஒரு பக்தர். ஆனா சிறந்த பக்தர். நம்ம தேவதூதரா பார்ப்போம். தூது போனவர் தான் தேவதூதர் அவரு. பட் கடவுளால முடியாத ஒரு விஷயத்தையே, அந்த மலையே, இயற்கையே ஹனுமரால முடியுதுன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும், அந்த இறைவன் எவ்வளவு பிளஸிங் அவர் கொடுத்திருப்பாரு. ஸோ அவருடைய அப்ப அந்த மன வலிமையும் உடல் வலிமையும் எப்படி இருந்திருக்கும்? மன வலிமை முதல்ல அடைஞ்சாதான் அந்த பவர் எல்லாம் கிடைக்குமே. மன வலிமை இல்லைன்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த 2ம் அப்ப ஹனுமர் கிட்ட நம்மளுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும். ஹனுமர் வழிபடும் போது என்னால தொடர்ந்து ஹனுமர் வழிபட முடியல, என்னோட வேலை அப்படி இருக்கு, சூழல் அப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும் போது நம்ம அப்ப இந்த மந்திர வார்த்தையா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹனுமரை வழிபட்டாலும் இந்த மந்திர வார்த்தையை சொன்னாலுமே 2த்துக்கும் சமம் தான். ஹனுமருடைய பலம் நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுடைய புத்தி கூர்மை ரொம்ப ஷார்ப்பா கரெக்டா இருக்கும். நம்மளுடைய இது படிப்புக்கு உதவும். சரிங்களா? தென் மன வலிமை, இது குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைய சார்ட் அவுட் பண்றதுக்கும் அமைதிக்கும் இந்த மன வலிமை நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும். எல்லாருக்குள்ளயுமே அந்த மன வலிமை ஏற்படும். அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப். மன வலிமையா இருக்கவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே. ஆக்சுவலா பிளெக்சிபிளா போகக்கூடியவங்களே மன வலிமையா உள்ளவங்க தான். சரிங்களா? ஸோ உடல் வலிமை ஏற்பட்டா ஆப்வியஸ்லி ஆரோக்கியமா இருப்போம். நல்ல ஃபுட்ஸை சாப்பிடுவோம், நல்ல சுறுசுறுப்பா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். ஸோ இந்த 3மே அப்போ ஹனுமன் வழிபாட்டுல நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஹனுமனை வழிபாட தினம், அதாவது 24/7 ஹனுமன் வழிபாடு நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனா ஒரு விஷயத்த செஞ்சா அதை வழிபட்டதுக்கு சமமா இருக்கும்.
அந்த மந்திர வார்த்தை இப்ப என்னன்றத நான் சொல்றேன். ஹரே ராம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். ஹரே ராம். நம்ம வந்து இந்த வார்த்தை எங்க யார் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நார்த் இந்தியால இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பிட்டு சேடுங்க இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹரே ராம், ஹரே ராம், என்ன இப்படி பண்ற அப்படின்னுவாங்க. அது வந்து நம்ம அதை கிண்டலா பார்ப்போம். பட் அது கிடையாது. அவங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஸோ நல்ல விஷயம் யார் பண்ணா என்ன? நம்ம வந்து அது நம்ம சொல்லுவோம் அவன் வடக்கன் அப்படின்னு. இல்ல, நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் நம்ம அதை வந்து ஏத்துக்கணும். அதான் மனித தன்மை. எல்லார் மனிதருக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் கடவுள் நம்மளுக்கு சொல்றது. ஸோ அப்ப அவங்க கிட்ட இந்த நல்ல விஷயம் இருக்கிறதுனாலதான் எல்லாத்துலயும் அவங்க வந்து பெருசா வராங்க. அப்ப ஏன் நம்ம அதை எடுத்து பண்ணக்கூடாது? சரிங்களா? ஸோ இனிமே நம்ம அப்பதான் ஃபாலோ பண்ணலாம். ஹரே ராம் சொல்லுங்க. எப்ப வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ஒரு மாதிரி வீட்டுல ஒரு மாதிரி சத்தமாவே இருக்கா, ஒரு மாதிரி நெய்ன்றாங்களா, ஹரே ராம் அது சொல்லுங்களேன். உடனே அங்க மாற்றம் நிகழும். உடல் ஆரோக்கியமா இல்ல ஒரு மாதிரி டல்லா இருக்கா, ஹரே ராம் ஹரே ராம் அப்படின்னுங்க, கிளியர் ஆகும். மனசு கலக்கமா இருக்கா, மனசு மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்ஸ்டா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, அதே மாதிரி எனக்கு படிக்க முடியல. எஸ்பெஷலி வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து மாலை கட்டி போடுவாங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம்னு பசங்க படிக்கிற பசங்க 108 இது மாலை அவங்க கையால எழுதி மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடுவாங்க. அது எதுக்கு? படிப்பு வந்து ஆஞ்சநேயர் கொடுப்பாரு, கரெக்டான அறிவு கொடுப்பாருன்னு. அப்போ ஸோ வழி வழியா படிப்புக்கு நம்ம ஆஞ்சநேயரை தானே வழிபடுறோம். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ நம்ம எழுதி கட்டலாம் தேவையில்லை. இந்த காலத்துல அந்த மாதிரி யாருக்கும் இல்லை, டைம் இல்லை. ஓகே, ரைட், ஃபைன். ஆனா இதை சொல்லலாம் இல்லையா? ஒரு படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு புக் எடுத்து வைக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்க போறோம், ஒரு போன்லயோ சிஸ்டத்துலயோ ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்க போறோம், நம்மளுடைய தொழில் சார்ந்து கூட, அதுவும் ஒரு படிப்பு தான். அப்போ கன்ஃபியூஸா இருக்கு, அது எனக்கு அடாப்ட் ஆக முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னு, ஹரே ராம் ஹரே ராம் எனக்கு புரிய வையப்பா அப்படி சொல்லுங்க. நிச்சயமா ஆஞ்சநேயர் அங்க வந்து உங்களுக்கு உட்காந்து உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணுவாரு. சரிங்களா? இந்த ஹரேராம்ன்ற வார்த்தைய மந்திர வார்த்தைய நீங்க உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நிகழக்கூடிய மாற்றங்களை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க அண்ட் கண் கூட பாப்பீங்க. உங்களுடைய வீட்டிலையும் அந்த அமைதி வந்து நிலவ ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை. இதை யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல எப்பவும் வந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். 10 வருஷம் கழிச்சு கூட வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். 10 வருஷத்துல நான் எவ்வளோ விஷயங்கள் நான் மாத்திருக்கேன், மாறி இருக்குன்னு கூட அதாவது சொல்றேன். எப்ப வேணாலும் வந்து கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஹரே ராம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஒரு மந்திர வார்த்தைகளோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.